கஸ்தூரியோடைய பிரச்சனைங்கிறது ஒரு கடந்த ஒரு வாரமாவே போயிட்டு இருக்கு. அரசர்கள் காலத்தில் அவங்களுடைய அந்தப்புறத்துக்காக வந்த தெலுங்கு மக்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கடுமையாக ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அதுக்கான தண்டனையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்லேயே முதல் நாள் பேசுகிறாங்க மீட்டிங்கில், மறுநாளே பார்த்தா நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், நான் எல்லாத்தையும் எதிர்கொண்டுருவேன், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும். இப்போ எங்கே போச்சு அந்த தைரியம்? அந்த மாதிரி விஷயம். இந்த இடஒதுக்கீடை எதுக்கிறது, அடுத்தது வந்து இந்த பிராமணர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு இதில் பேசிட்டு கண்ணாமண்ணான்னு பேசுகிறது, இது மூலமாக இவங்க வந்து இந்த பாஜகவில் ஏதோ ஒரு முக்கியமான இடம் கிடச்சிரும், அங்கே நம்ம வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கம் போல் தெரியுது. அமரன் படம் ரிலீஸ் ஆகியிருந்தப்போ தியேட்டர்ல போயிட்டு இருக்க போது மேஜர் முகுந்த் வரதராஜன் ஒரு பிராமணர், அவருடைய அந்த சாதி அடையாளத்தை படத்துல காட்டல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வச்சிருந்தாங்க. இப்போ அமரன் படத்தில் இருக்கிற கதாபாத்திரம் வந்து அந்த ஹீரோ கதாபாத்திரம் தன்னோட அப்பாவை வந்து நைனான்னு கூப்பிடுது. அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. நைனான்னு வந்து தெலுங்கு வம்சாவளியில் உள்ளவங்க தானே கூப்பிடுவாங்க, நீங்கள் ஒரு பிராமணரை தெலுங்கு வம்சாவளியாக மாற்றிட்டீங்களே. விழுப்புரத்தில் வந்து ஒரு தாயும் மகளும் வந்து தாக்கப்படுறாங்க, அந்த மகன் வந்து கொல்லப்படுறாரு. இது வந்து என்னென்னா இந்த பாலியல் ரீதியான தொல்லை தரக்கூடிய விஷயங்களில் போய் இது வந்து இந்த கொலையில் தாக்குதலில் முடிஞ்சிருக்கு. இது விசாரணையிலேயே தெரிஞ்சிருச்சு ஆரம்பத்திலேயே. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வன்னியர்கள் தான் அதை செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க ஜாதி பெயரையே போட்டாங்க. நான் 2 இளம் பெண்கள் வந்து டாஸ்மாக் கடையில் மதுபான பாட்டில் வாங்குகிற ஃபோட்டோ ஒரு வீடியோ அதை பகிர்ந்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பெண்கள்லாம் வந்து ஆணுக்கு பெண் இங்கே சலைச்சவங்க இல்லை, இன்னமும் மகளிர் உரிமை தொகை வந்து சிந்தாமல் சிதறாமல் அரசுக்கு வந்துடும் அப்படின்னு ரொம்ப கிண்டல் கேலியா. இல்லாத ஒரு பிரச்சனையை தேவையில்லாமல் இந்த பிராமணர்கள்னு கொண்டு வந்து இதுலேயும் வந்து இவங்களுடைய அறியாமையும் ஒரு துடுக்குத்தனமும் தான் தெரியுது. ஒன் இண்டியா ஃபில்மி வித் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இப்போ கஸ்தூரி அவங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தனக்கு முன்ஜாமீன் கேட்டு வழக்கு ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சுருக்காங்க. அவங்க ஏற்கனவே தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அவங்க எங்கே இருக்காங்க, இந்த பிரச்சனை பற்றி விரிவாக பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் டிவி சோமு சார் அணிஞ்சிருக்காங்க. பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கஸ்தூரியோடைய பிரச்சனைங்கிறது ஒரு கடந்த ஒரு வாரமாவே போயிட்டு இருக்கு. அவங்க அந்த பிராமணர்கள் ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுல இருந்தே அவங்க இந்த பிரச்சனைங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இந்த பிரச்சனை அவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ இந்த இதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராமணர்கள் ஒடுக்கப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியே தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க பல பேர். ஏன்னா எந்தெந்த உயர் பதவிகளை எத்தனை சதவிகிதம் பிராமணர் இருக்கிறாங்க, அவங்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத வச்சு பேசுகிறாங்க ஒரு பக்கம். இன்னொன்று அதை தாண்டி பேசும்போது அது அவங்கவுங்களுக்கான ஒரு உரிமைன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை பேசுகிற முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து இவங்க அரசர்கள் காலத்தில் அவங்களுடைய அந்தப்புறத்துக்காக வந்த தெலுங்கு மக்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கடுமையாக ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அதுக்கான தண்டனையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அதுலேயே அவங்க இன்னொன்று பேசியிருக்கிறாங்க. என்னென்னா இப்போ நடுவில் பேசினப்ப இவங்க மறைந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்பத்தில் வந்து தெலுங்கு தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு முழுமையான ஒரு பொய். அது ஏன் அப்படின்னா இப்போ பல பேருக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க என்ன பேசுவாங்க, தமிழ் தான் பேசுகிறாங்க, தமிழர்கள் தான் அப்படிங்கிறது தெரியும். இல்லை இன்னொரு சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா எஸ்வி சேகர் வந்து அவரும் வந்து பிராமண ஜாதிக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் தான். அவரே என்ன சொல்கிறாருன்னா, நான் கலைஞர் குடும்பத்தில் நல்லா பழகிருக்கிறேன், அவங்க முழுக்க தமிழ் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு அடிப்படை ஒரு வரலாற்று புரிதலோ இல்லை அடிப்படை அரசியலோ இல்லை அடிப்படை உண்மையோ இல்லாத விஷயங்களை தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து மிக கடுமையாக பேசுகிறாங்க. அதுவும் கூட தப்பு இல்லை, இவங்க என்னென்ன பேசுகிறாங்கங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதில் ஒரு என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு யூடியூப் சேனல் பேசுகிறப்ப இந்த ஓபிசியோட இடஒதுக்கீடுங்கிறது வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடை வந்து அழிச்சிருது, இவங்க வந்து வீண் போராட்டம்லாம் பண்ணி இதை வந்து அந்த இடஒதுக்கீடை வாங்கிடுறாங்க, கொலைபாதகர்கள், அதாவது கோட்டா ஜாதியினர் வந்து கொலைபாதகர்கள், கோட்டா ஜாதின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா. அப்புறம் இந்த சமீபத்தில் பேசினப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த கோட்டாக்களை வந்தவங்க தான் ஊழல் பண்ணுறாங்க,
அதுக்கு வந்து அரசு அலுவலர்கள் சங்கம் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இவங்க பேசக்கூடியவங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2018 அப்போ வந்து சட்டமன்றத்தில் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் பற்றின பிரச்சனை வந்தது. யார் எந்த அணி அப்படிங்கிறது வந்தது. அது ஒரு 18 பேரை சபாநாயகர் வந்து தகுதி நீக்கம் பண்ணார். அது சம்பந்தமான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்தது. அதில் நீதிபதிகள் வந்து என்னென்னா ஆளுக்கு ஒரு தீர்ப்பாக அவங்க சொன்னாங்க. உடனே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஆளுக்கு ஒரு தீர்ப்பு அப்படின்னா 18 பேரில் ஆளுக்கு 9 அப்படின்னு. இப்போ 9னா யாரை சொல்லுவோங்கிறது தெரியும். உடனே திருநங்கைகள்லாம் என்ன பண்ணாங்க, ரொம்ப கோவப்பட்டு ஒரு பெரிய அளவில் அவங்க அணிதிரண்டு போய் இவங்க வீட்டுக்கிட்ட விளக்கமாரெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்று அடிக்க போகிறேன் விளக்கமாத்தால வா வெளியிலன்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. இது அப்போ ஒரு பெரிய சர்ச்சை இருந்தது. அப்புறம் அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டாங்க. விழுப்புரத்தில் வந்து ஒரு தாயும் மகளும் வந்து கொல்லப்படுறாங்க. அந்த மகன் தாக்கப்படுறாங்க. அந்த மகன் வந்து கொல்லப்படுறாரு. இது ரொம்ப கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம், தண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து என்னென்னா இந்த பாலியல் ரீதியான தொல்லை தரக்கூடிய விஷயங்களில் போய் இது வந்து இந்த கொலையில் தாக்குதலில் முடிஞ்சிருக்கு. இது விசாரணையிலேயே தெரிஞ்சிருச்சு ஆரம்பத்திலேயே. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வன்னியர்கள் தான் அதை செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க ஜாதி பெயரையே போட்டாங்க இவங்க ட்விட்டில். அது எவ்வளோ பெரிய தவறு. அது ஒரு சமூகத்திலே பிளவை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை அது. உடனே அந்த வன்னிய அமைப்புகள்லாம் வந்து இது மாதிரி சொன்னாங்க. விசாரணையிலையும் வந்து அந்த மாதிரி இல்லை. இது வந்து பாலியல் ரீதியான இது, ஜாதி ரீதியாக இல்லைன்னு. உடனே என்ன சொன்னாங்க, நான் வந்து அந்நியர்னு எழுதுறது ஆங்கிலத்தில் என்னென்னு வன்னியர்னு ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளித்தாங்க. அப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கும் இவங்க மேலே காவல்துறையில் வந்து புகார் கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு வந்து போராட்டம் நடந்தது. இந்த ஒரு வழிமுறையாக, அதாவது அவதூறு பேசுவதையே எந்த ஒரு ஆதார அடிப்படை இல்லாமல் பேசக்கூடிய விஷயங்களையே வந்து இவங்க தொடர்ந்து ஒரு விஷயமாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா 2 இளம் பெண்கள் வந்து டாஸ்மாக் கடையில் மதுபான பாட்டில் வாங்குகிற ஃபோட்டோ ஒரு வீடியோ அதை பகிர்ந்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பெண்கள்லாம் வந்து ஆணுக்கு பெண் இங்கே சளைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை போட்டு அதுக்கப்புறம் என்ன போடுறாங்கன்னா, இன்னமும் மகளிர் உரிமை தொகை வந்து சிந்தாமல் சிதறாமல் அரசுக்கு வந்துடும் அப்படின்னு ரொம்ப கிண்டல் கேலியா. அது எந்த விஷயத்துக்கு எதை முடிச்சு போடுறது அப்படிங்கிறது இருக்குல்ல. இதுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு வந்தது. அப்புறம் இன்னும் சில பேர் கேட்டாங்க, ஏன் நீங்கள் வந்து ரொம்ப சொஃபிசிகேட்டடாக ஹை லெவல் லேடியாக நீங்கள் இருக்கிறீங்க, வசதி வாய்ப்பாக இருக்கீங்க, நீங்கள் பாரில் போய் அடித்தா தப்பு இல்லை, மதுக்கடையில் வாங்கி அடித்தா தப்பா? அதாவது வந்து உடல்நலக்கு கேடு தான். ஆனால் அது வந்து இந்த ஒரு பண ரீதியாக ஒரு வர்க்க ரீதியாக வந்து இது மாதிரி நீங்கள் கிண்டல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அது ஒரு சர்ச்சையாச்சு. அப்புறம் அதை சமாளித்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் மதம்ங்கிற விஷயத்துக்கு வந்துடுறது. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு கனல் கண்ணனா ஸ்டெண்ட் மாஸ்டர் ஒரு தடவை பேசினார். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி எங்கனார் கோயிலுக்கு பெரியார் சிலை இருக்குது, இதே மாதிரி வந்து இந்து சிலை கோயிலுக்கு எதுக்கு அதுக்கு இருக்குது, அதை நான் உடைக்கணும்னு சொல்லி அப்புறம் அவர் கோர்ட்டு வழக்குன்னு அலைஞ்சார். அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன்ட்டு இவங்க என்ன பேசுனாங்க, பதிவு போட்டாங்க. இதே வந்து ஒரு கிறிஸ்தவ இஸ்லாமிய மத வழிபாட்டு தளத்துக்கு எதிராக பெரியார் சிலை இருக்குமா அப்படின்னு ஏதோ தெரிஞ்ச மாதிரி. ஆனால் பல பேர் சமூக வலைதளத்தில் போட்டாங்க. இது மாதிரி எத்தனையோ சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி பெரியார் சிலை இருக்குது, மசூதிக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்ட்டு அந்த ஃபோட்டோவோட போட்டாங்க. அப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க. அதாவது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எந்த ஒரு விஷயமே அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு மனநிலை, அதாவது அவங்க மனநிலையே நமக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறாங்க, சரியான மனநிலை தானா அப்படின்னு. இப்போ இந்த போன அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா பெரிய மழை வெள்ளம் வந்த நேரம். அப்போ வந்து டாக்டர் ஷர்மிளா வந்து போட்டிருக்காங்க, மழையும் வந்து இந்த அளவு தர கம்மியாக இருக்குது, தவிர அரசுடைய பணிகளும் பார்க்குறப்ப ரொம்ப தண்ணீர் வந்து தேங்கலை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதில் மழையை நம்ம ரசிக்கவும் கற்றுக்கணும், பாதுகாப்பாகவும் இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், ரசிக்கவும் கற்றுக்கணும். ஏன்னா மழைங்கிறது வருடத்துக்கு ஒரு 2 முறை பெய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த மழைக்காலத்தில். இப்போ இதில் அதனால் சொல்லுவாங்க. உடனே இவங்க பார்த்தா எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா முழங்காலுக்கு மேலே சாக்கடை தண்ணி நிற்கிது, பழைய பில்டிங், இந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படி இது மாதிரிலாம் போடுறாங்க அதுன்னு ஒரு ட்விட்டு போடுறாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, சில பேர் வந்து இவங்களுடைய வீட்டுக்கிட்ட போய் வீடியோ எடுத்து என்னென்னா அவங்க வீட்டு தெருவில் மழை தண்ணியே தேங்கலை. அப்போ எவ்வளோ பெரிய பொய் அது. ஆனால் இவங்க போட்ட ட்விட்டு அதை ஆதாரத்தோடு போட்டாங்க. இந்த மாதிரி இல்லை, நீங்கள் ஏன் அந்த மாதிரி பொய்யா போட்டிங்கன்னா அதுக்கு பதிலே இல்லை. இதே மாதிரி இந்த அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை, இப்போ நடிகர் ரஜினி வந்து அந்த கொரோனாவுக்கு அப்புறம் அந்த ஒரு சூழலில் அமெரிக்கா போனார் மருத்துவர். உடனே இப்போ வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவிலேருந்து யாரும் போக முடியாது, தடுத்து வச்சுருக்கிறாங்க. எப்படி இவருக்கு மட்டும் கிடச்சிச்சின்னா அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்குனாங்க. அது ஒரு விஷயமே இல்லை. அது அவங்க ஒரு அனுமதி வாங்கியிருப்பாங்க, மருத்துவ ரீதியாக வாங்கியிருப்பாங்க, போயிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு ட்விட்டு போடுறாங்க. அப்புறம் என்கிட்ட ஃபோனில் பேசுனாங்க, அதுக்கான வழிமுறையெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால் நான் அதை வந்து விட்டுட்டேன். இவங்க வந்து ஏதோ ஒரு அத்தாரிட்டி மாதிரியும் இந்த மாதிரியானதை இவங்க மனநிலையே கோளாறுங்கிறது.
இது மாதிரி தொடர்ந்து இவங்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். இவங்களுக்கு முக்கியமாக வந்து என்னென்னா இந்த இடஒதுக்கீடை எதுக்கிறது, அடுத்தது வந்து இந்த பிராமணர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு இதில் பேசிட்டு கண்ணாமண்ணான்னு பேசுகிறது, இது மூலமாக இவங்க வந்து இந்த பாஜகவில் ஏதோ ஒரு முக்கியமான இடம் கிடச்சிரும், அங்கே நம்ம வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கம் போல் தெரியுது. இதில் இன்னொன்று என்னென்னா இவங்களை பிராமணர்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறது இல்லையோன்னு தோணுது. ஏன்னா இவங்களே ஒரு பதிவில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, முன்னாடி இந்த அஜித்தை பற்றி இது மாதிரி தான் ஏதோ ஒன்று இவங்க உரண்டை இழுத்து அந்த இதில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்கள் என்ன ஜாதி கீதுன்னு சொல்லி வந்தப்போ இது பண்ணப்போ தான் வந்து நாடார் ஜாதியை சேர்ந்தவங்கன்னு ஒரு மறைமுகமாக அதை குறிப்பிட்டிருந்தாங்க. பெருந்தலைவர் காமராஜர் வழி வந்தவள் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனாலே நம்ம இவங்களை ஏற்றுக்கிறது இல்லையே என்னமோ, அதனாலேயே கூட வேணுன்னே இந்த மாதிரி வீண் சர்ச்சைகளை, ஆதாரமே இருக்காது, வரலாற்று ரீதியான ஆதாரம் இருக்காது இல்லை. அதான் நான் எத்தனை உதாரணம் சொல்லிட்டேன். பழைய விஷயங்களும் சரி பொய்யா இருக்கும், அதே மாதிரி இப்போ இருக்கிற நடைமுறை விஷயங்களும் பொய்யா இருக்கும். இப்படி எதை வேணுமானும் பேசி அந்த பாஜகவில் ஒரு இடத்த பிடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் இந்த தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பேக் ஃபயர் ஆன மாதிரி இவர் பேசின விஷயத்துக்கு பாஜகவில் இருக்கிறவங்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது எப்படி ஒரு குறிப்பிட்ட இன மக்களை நீங்கள் வந்து பேச முடியும் அப்படின்னு. இப்போ இந்த ஒரு சூழலுக்கு தான் அவங்க பேசுறது. இந்த கட்சியில் முக்கியத்துவம் பெறணும். அவங்க பேசின ஒரு விஷயம் பெரிய அளவில் சர்ச்சையான பிறகு அவங்க இப்போ தலைமறைவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கேள்விப்படுறோம். அவங்க தலைமறைவாக இருக்காங்க அப்படின்னா எங்கே இருக்காங்க? அவங்க இங்கே சென்னை தமிழ்நாட்டில் இருக்காங்களா, இல்லை அவங்க வந்து இப்போ ஆந்திராவில் தான் அவங்க அதிகமாக இருக்காங்க, அவங்களோட பட வாய்ப்புகள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்காங்களா என்னங்கிறதே தெரியலையே சார், அதை பற்றின ஏதாவது தகவல் இருக்கு? ஒரு யூகமாக தான் நம்ம சொல்ல முடியும்னா அவங்களுக்கான தொடர்புகள் நிறைய இருக்குது. அப்படிங்கிறப்ப ஏற்கனவே வந்து ஆந்திராவில் அவர் கணவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர், தவிர இவங்க ஆந்திராவில் இந்த தொலைக்காட்சி தொடர்களை நிறைய நடிச்சிருந்தாங்க. நீங்கள் கூட சொன்னீங்க, போயிட்டு இருக்கனால அங்கே அவங்களுடைய நண்பர்கள் தொடர்புகள் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் சீமான் மாதிரி தான் இவங்களும் பேசியிருக்கிறாங்க. தெலுங்கர்களை பற்றி பேசுகிறப்ப அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஒருவேளை வந்து இவங்களும் வந்து ரொம்ப ஒரு வாழ்த்தெல்லாம் கூட போட்டிருக்காங்க. அந்த மாதிரி சீமான் வந்து கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்து அவங்க பிறந்தநாளுக்கு ரொம்ப நீடூடி வாழணும் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஒருவேளை நம்ம பாணியில் பேசிட்டாங்களேங்கிறதுக்காக சீமானுடைய ஆதரவில் இருக்கிறாங்களா, இல்லை இந்த தமிழ்நாடு ஆந்திராவே வேண்டான்ட்டு இதில் கேரளா போயிட்டாங்களா, இல்லை இன்னொரு என்னென்னா அவங்க கணவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி இது இருந்தால் தெரிஞ்சிருக்கும், ஏர்போர்ட்டில் போனது மூலமாக தெரிஞ்சிருக்கும். ஆக எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ காவல்துறை தனி படை அமைச்சு தேடிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு சூழல். இதில் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இவங்க கணவர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், அவர் அமெரிக்கான்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பேசுகிறப்ப சொன்னாங்க அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். இவங்க ஓரளவு வளர்ந்த பிள்ளைகள் 2 பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க நிலைமை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு குடும்ப தலைவியாகவும் இருக்கக்கூடிய இவங்க வந்து ஒரு இஷ்டத்துக்கு பேசுகிறது, இந்த சர்ச்சையில் மாட்டுறது, டெய்லி ஒரு பிரச்சனை, அது என்ன மாதிரி மனநிலை? இப்போ பார்த்தா குழந்தைகளையும் அடைச்சிக்கிட்டு தலைமறைவானது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து இனிமையாவது அவங்க அதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். இதில் வந்து அரசு ரீதியாகவும் நம்ம வந்து ஒரு குறை சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்னா முக்கியமாக இந்த சைபர் கிரைம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இயங்குது அப்படின்னா தெரியல. இவங்க மேலே உள்ள புகார் வந்து இதுதான் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் புகாரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே ட்விட்டரில் இவங்க போட்டது சம்மந்தமான புகார் தான். அதுக்கு வந்து என்ன சைபர் கிரைமில் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறதே தெரியல. இன்னும் சொல்லப்போனால் எனக்கே சொந்த ஒரு அனுபவமே இருக்குது. ஒரு ஜோதிடர் ஒருத்தர் வேல்முருகன்ட்டு அவருடைய பதிவில் ஒரு சாதாரண ஒரு நாகரிகமாக பின்னூட்டம் போட்டதுக்கு என்ன ரொம்ப அவமரியாதையாக ஒரு போஸ்ட்டு போட்டார். என் ஃபோட்டோவோட போட்டு 2-3 வாரம் ஆச்சு. இதற்காக நான் வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சைபர் கிரைமில். எந்த நடவடிக்கையுமே இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சைபர் கிரைமு முக்கியமாக வந்து காவல்துறை வந்து கவனத்தில் எடுத்து அதுக்கான நடவடிக்கை ஆரம்பத்திலே எடுத்தாங்கன்னா இந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்காது. கஸ்தூரி இன்னைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க முன்ஜாமீன் கோரி. ஆனா அவங்க வந்து அவங்களோட வழக்கறிஞர் தான் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறது தெரியல. இதுல அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதான் இதுக்கப்புறம் முன்ஜாமீன் கிடைக்குதா என்ன ஏதுன்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் எத்தனை நாளைக்கு இவங்க வந்து தலைமறைவாக இருந்துட முடியும்? எப்படி இருந்தாலும் நம்ம எத்தனையோ வழக்குகளை பார்த்துருக்கோம்ல, தலைமறைவும்பாங்க அதும்பாங்க, எங்கே இருக்குன்னு தெரியும் எனக்கு அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து காவல்துறை பிடியில் வந்து தான் ஆகணும், இந்த வழக்கை எதிர்கொண்டு தான் ஆகணும். அதனால் இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து என்ன யாருமே வந்து நான் அடைக்கிற முடியாது, நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறதெல்லாம் பேசக்கூடியவங்க இதை வந்து இந்த வழக்கை நேர்கொண்டு எதிர்கொண்டு இருக்கணும். அதுதான் வந்து முறையானதாக இருக்கும். இப்படி டக்குன்னு வந்து ஒரு புள்ளப்பூச்சி மாதிரி பயந்து போய் ஓடி ஒழியக்கூடிய ஆள் என்னென்னலாம் பேசுனாங்க அன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்லேயே முதல் நாள் பேசுகிறாங்க மீட்டிங்கில், மறுநாளே பார்த்தா நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், நான் எல்லாத்தையும் எதிர்கொண்டுருவேன், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும். இப்போ எங்கே போச்சு அந்த தைரியம்? அந்த மாதிரி விஷயங்கள், தவறான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை உப்பு தின்னமே தண்ணி குடிச்சு ஆகணும் அப்படிங்கன்னு சொல்கிறாங்கல்ல,
அந்த மாதிரியான விஷயத்தை வந்து அவங்க அனுபவித்து தான் ஆகணும். அதுக்கு வந்து நேர்கொண்டு அதை எதிர்கொள்கிறது தான் வந்து முறையான ஒரு விஷயமா இருக்கும். குறைஞ்சபட்ச நாகரிகமாவது இருக்கணும். இனிமையாவது அவங்க நாகரிகமாக உண்மையை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இடையில அமரன் படம் ரிலீஸ் ஆகியிருந்தப்போ தியேட்டர்ல போயிட்டு இருக்க போது மேஜர் முகுந்த் வரதராஜன் ஒரு பிராமணர், அவருடைய அவர் அந்த சாதி அடையாளத்தை படத்துல காட்டல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் வச்சிருந்தாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைக்கா, அது ஒரு தேவையற்ற ஒரு சர்ச்சை தான். அது என்ன அப்படின்னா, என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு திராவிட ஆட்கள் பிராமண எதிர்ப்பாளர்களால் தான் இது மாதிரிலாம் நடக்குது. அந்த மாதிரி இப்போ தமிழ்லே பார்த்தீங்கன்னா, இந்த அமரன் படத்துடைய தயாரிப்பாளர் கமலஹாசனும் வந்து பிராமணர் தான். அவர் மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் வந்து பிராமணராக நடிச்சிருக்கிறாரு. உதாரணத்துக்காக சொல்கிறேன். அடுத்து பார்த்தா அன்னியன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து நாயகன் வந்து பிராமணர் கதாபாத்திரம் தான். விக்ரம் நடிச்சிருப்பார். பிராமண கதாபாத்திரம் தான் நாயகன். இத்தனைக்கு இது அப்பாவியாக இருக்கக்கூடிய பிராமணர் அல்லாதவர்கள்லாம் கொள்ளும், பிராமணர் தப்பு பண்ணுறால விட்டுரும் அந்த கதாபாத்திரம். அதையே மக்கள் வந்து ஓட வச்சாங்க. அது மாதிரி ஜென்டில்மேன் ஒரு படம், அது இடஒதுக்கீடை வந்து தவறுன்னு சொல்லக்கூடிய சமூக நீதிக்கு எதிரான ஒரு திரைப்படம். சங்கர் நடித்தது, அர்ஜுன் நடித்தது. அது தவறான திரைப்படம். ஆனால் அது ஓகோன்னு ஓடிச்சு. ஏன்னா மக்கள் வந்து அதுக்குள்ளே போய் கருத்தை பார்க்கறது கிடையாது, ஜாதி பார்க்கறது கிடையாது. ஒரு ஜாலியாக இருக்க படம், ஒரு இப்படி ஒரு 2 டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு ஃபைட்டு போடுறாங்க, அதை தான் பார்ப்பாங்களே தவிர அந்த மாதிரி வந்து அவங்க பார்க்குறது அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்துடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னா, அந்த அமரன் படத்தில் இருக்கிற கதாபாத்திரம் வந்து அந்த ஹீரோ கதாபாத்திரம் தன்னோட அப்பாவை வந்து நைனான்னு கூப்பிடுது. அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. நைனான்னு வந்து தெலுங்கு வம்சாவளியில் உள்ளவங்க தானே கூப்பிடுவாங்க, நீங்கள் ஒரு பிராமணரை தெலுங்கு வம்சாவளியாக மாற்றிட்டீங்களே அப்படின்னு தான் இவங்கெல்லாம் அப்படியே கும்பிட்றாங்க. ஆனால் அந்த அமரன் படம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு இது நடந்தது இல்லை, ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் மேடையில் வந்து அது யூடியூப்பில் கூட இருக்குது. இவர் பேசுவார், அந்த படம் சிவகார்த்திகேயன் பேசுவார். என்னென்னா, முகுந்த் வரதராஜன் வந்து அவங்க அப்பாவை வந்து செல்லமாக நைனா நைனான் தான் கூப்பிடுவாராம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார் மேடையில். அந்த கூட்டத்தில் அவங்க அப்பா ஆமோதிப்பார். இந்த படம் வரதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம். ஆனால் அதை கூட கவனிக்காமல் இதை வச்சு ஒரு பிரச்சனையாக கிளப்புறாங்க. இதை தவிர என்னென்னா, இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இதோடைய வெற்றி விழா நிகழ்ச்சியில் பத்திரிகையாளருக்கான ஒரு நிகழ்ச்சி நடந்தப்போ அந்த படத்துடைய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர் சொன்னார் என்னென்னா, இந்த முகுந்த் வரதராஜனுடைய தாய் தகப்பன் அவங்க மனைவி இவங்க எல்லாம் சொன்னது என்னென்னா, அவரை வந்து ஒரு இந்தியன் அப்படிங்கிற மாதிரி காட்டுங்க, ஒரு தமிழன்னு காட்டுங்க, ஜாதி அடையாளம் வேண்டான்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அவங்க அப்பா வந்து அப்பாவை இவர் வந்து நைனான் தான் கூப்பிடுவார் செல்லம்மா, அம்மாவை டார்லிங்னு கூப்பிடுவார், இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி தான் அவர் சொன்னார். இதில் என்னென்னா, இந்த சம்மந்தப்பட்ட இவங்களும் திரையுலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த சம்மந்தப்பட்ட இயக்குனருக்கு ஒரு ஃபோனை பண்ணி கேட்டால் அந்த பிரச்சனையே கிடையாது. இல்லை இவங்களுக்கு தொடர்புகள் இல்லாமல் இல்லை, அந்த முகுந்த் வரதராஜனுடைய தாய் தகப்பனுக்கும் மனைவிக்கோ ஒரு ஃபோன் பண்ணி ஒரு நிமிஷம் கேட்டால் முடிஞ்சு போச்சு. இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இல்லாத ஒரு பிரச்சனையை தேவையில்லாமல் அந்த பிராமணர்கள்னு கொண்டு வந்து இதுலேயும் வந்து இவங்களுடைய அறியாமையும் ஒரு துடுக்குத்தனமும் தான் தெரியுது. இவங்க மட்டும் இல்லை, இது ஒரு நாளிதழ், பிரபல நாளிதழ், அவங்களே இந்த கருத்தை வச்சு ஒரு கட்டுரை போட்டாங்க. இந்த மாதிரி வந்து திராவிட இயக்கத்தினர்லாம் எதிர்ப்புனால தான் ஒரு பிராமணரை வந்து ஹீரோவாக காட்ட முடியல அப்படின்னு. அது ஒரு பத்திரிக்கையில் அப்படி பண்ணலாமா, ஒரு நாளிதழில், பிரபல நாளிதழ், தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்துலேயும் வருது அது. அதை தமிழ் நாளிதழில் ஒரு கட்டுரையை எழுதுகிறாங்க. அவங்கன்னா ஒருத்தரை ஃபோன் பண்ணி பேசினா போதுமே, ஒரு அந்த முகுந்த் வரதராஜன்கிட்ட குடும்பத்திட்டையோ இயக்குனர்கிட்டையோ ஆன் தி ஃபோன் ஒரு நிமிஷம் ஃபோனுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கே வரல. கஸ்தூரி மட்டும் இல்லை, கஸ்தூரி மாதிரியான ஒரு தவறான மனநிலையில் ஒரு நாளிதழே இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அதனால் இது தேவையில்லாத ஒரு விஷயம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பேசியதற்கு நன்றி. நன்றி.